ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டீ கடையிலலாம் நம்ம சாப்பிட்ற வெங்காய சமோசா எப்படி வீட்லேயே ஈஸியாக ரொம்ப இதுமாரி மொறுமொறுன்னு செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் 250 கிராம் மைதா மாவு சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்த பிறகு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க. நார்மல் எண்ணெய், கடலை எண்ணெய் அது சேர்த்துக்குங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. மைதா மாவு பாதியும் கோதுமை மாவு பாதியிலையும் செய்யலாம். அப்படி செய்யும்போது கடவுளோட டேஸ்ட்டு வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பூரி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவு மாரி இருக்கக்கூடாது, நல்லா பூரி மாவு மாரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுருங்க. மேலே எண்ணெய் தடவிட்டு நல்லா 1/2 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் மாவு நல்லா தேய்க்கிறதுக்கு ஈஸியாக வரும். இது அப்படியே ஊறட்டும். இது ஊற நேரத்தில் இதுக்குள்ளே வைக்கிற வெங்காய மசாலாவை எப்படி நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு கிண்ணத்தில் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு சேர்த்து இது அப்படியே தனியாக இருக்கட்டும். மாவு நல்லா ஊறிடுச்சு. 3 அளவு சமமான அளவாக நல்லா நெல்லிக்காய் சைஸ் அளவு பால் மாரி உருட்டி வச்சுக்கிங்க. 3 சப்பாத்தி இல்லை 4 சப்பாத்தி தான் போடணும். நிறைய வச்சிங்கன்னா பிரித்து எடுக்கிறதுக்கு கஷ்டமாயிடும். நல்லா கொஞ்சம் மொத்தமான சப்பாத்தியை ஒரே ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்குங்க. இந்தமாரி நான் 3 செஞ்சுக்கிறேன். சப்பாத்தி வச்சுட்டு மேலே நல்லா எண்ணெய் தடவிடுங்க. அதுக்கு மேலே மைதா மாவு தூவிட்டு இன்னொரு சப்பாத்தியும் வச்சுருங்க. அதேமாரி எண்ணெய் தடவிட்டு மேலே மைதா மாவு தூவிட்டு இன்னொரு சப்பாத்தி வச்சுட்டு எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ மெலிசாக தேய்ச்சிக்கிங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம், மெலிசாக தேய்ச்சா போதும். அப்போ தான் பிரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்தமாரி நல்லா மெதுவாக தேய்ங்க, ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டாம். எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ தேய்ச்சிருங்க. இது தோசைக்கல்ல நல்லா கொஞ்சம் மிதமான சூடாக இருக்கும், நல்லா சூடாக இருக்கக்கூடாது. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க ஸ்டவ்வை. நல்லா இப்படி உடனே திருப்பி ஒரு 5-6 தடவை திருப்பி போட்டிங்கன்னா இதுமாதிரி வெள்ளை வெள்ளையாக வரும். பபுள்ஸ் மாதிரி கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக வரும். அவ்வளோதான். கலர்லாம் மாறக்கூடாது, வெள்ளை கலராக தான் இருக்கணும். ஒரு 5-6 தடவை திருப்பி போட்டேன். இதுவே எனக்கு போதுமானதாக இருந்தது. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பிரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். ரொம்ப நீங்கள் வேக விட்டுட்டிங்கன்னா மேலே சாஃப்டாக இருக்காது. அதனால தான் கொஞ்சம் 5 தடவை 6 தடவை திருப்பி போட்டு எடுத்தால் போதும். இதுமாதிரி லைட்டாக வெள்ளை வெள்ளையே வந்துச்சுன்னா நீங்கள் உடனே ஆஃப் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் பிரித்து தட்டில் வச்சுருங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி ஸ்ட்ரீட் பண்ணுறதுக்கு. நம்ம கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு சமோசா கடையில் வாங்கி சாப்பிடுவோம். இதை நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு தடவை 2 தடவை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இதுமாதிரி ஓரத்தில் கட் பண்ணிவிட்டு இதுமாதிரி சென்டராக கட் பண்ணிவிடுங்க. இந்த ஓரத்தில் கட் பண்ணதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது அப்படி இருக்கட்டும். இப்போ ஷீட் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் செஞ்சு கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வேணுங்கிறப்ப நீங்கள் கூட சமோசா செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஷீட்டை கூட நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஓரத்தில் உள்ள பீஸெல்லாம் கட் பண்ண பீஸ்லாம் அப்படியே வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை அப்படியே நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கிங்க. சில பேர் இந்த எண்ணெயில் பொரிச்சிட்டு கூட சேர்த்துப்பாங்க. நான் இதை அப்படியே தான் சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதில் இந்த ஓரத்தில் கட் பண்ணி வச்சுருக்க இந்த பொடி பீஸை சேர்த்துக்குங்க. நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டிங்கன்னா உள்ளே வைக்கிற மசாலா ரெடி. ஒரு கிண்ணத்தில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா, கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் பேஸ்ட் மாதிரி கலந்து எடுத்துக்குங்க. இப்போ எல்லாமே ரெடி. நம்ம சமோசா செய்ய ஆரம்பிச்சிடலாம். சமோசா ஷீட்டில் ஒரு பக்கம் கொஞ்சம் அகலம் கம்மியாகவும் ஒரு பக்கம் கொஞ்சம் அகலம் அதிகமாகவும் இருக்கும். அகலம் கம்மியாக இருக்கிறது உங்களை நோக்கி வச்சுக்கிங்க. இதுமாதிரி கால்வாசி பகுதியில் பேஸ்ட்டு தடவிடுங்க. அகலம் அதிகமாக இருக்கிற பகுதியில் கொஞ்சம் இதுமாரி கொஞ்சம் பேஸ்ட்டு தடவிட்டு நான் ஆரம்பிக்கிறது அந்த அகலம் அதிகமாக இருக்கிற பகுதியிலேருந்து ஆரம்பிப்பேன். நல்லா பாருங்கள், அங்கேருந்து தான் நான் ஃபோல்டு பண்ண ஆரம்பிப்பேன். இதுமாரி நல்லா ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணிக்கிங்க. அப்படியே அந்த ஷீட்டுக்கு ஈக்குவலாகவே இருக்கணும், வெளியில் போயிடக்கூடாது. அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். நல்லா இப்போ கோன் ஷேப் வந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை
இதுக்குள்ளே வச்சுட்டு நல்லா ஃபோல்டு பண்ணிவிடுங்க. அப்படியே மடக்கிடுங்க. அப்படியே எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் அப்படியே சைடில் அப்படியே ஒட்டிட்டிங்கன்னா நல்லா ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துடும். இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு வேணுங்கிறப்ப கூட பொரித்து சாப்பிட்லாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். போடும்போது நல்லா சூடாக இருக்கணும். நான் 3 அளவு மட்டும் போட்டிருக்கேன். ஏன்னா என்னோடய இந்த எண்ணெய் சட்டியில் 3 தான் போட முடியும். நீங்கள் நிறைய ஒன்று மேலே ஒன்றும் போட்டுறாதீங்க. போட்ட பிறகு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரித்து எடுக்கணும். அப்போ தான் வந்து உள்ளே நல்லா வெந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அவ்வளோதான், டீ கடை சமோசா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியானது கூடங்க. இதை நம்ம இன்னும் கடையில் வாங்காமல் வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாம். எவ்வளோ மொறுமொறுன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.